கரூர் அருகே கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் நிதி நிறுவன உரிமையாளர் சுப்பிரமணி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். உங்க விரிவான தகவல். நிச்சயமாக கரூர் மாவட்டம் வாங்கல் அருகே உள்ள குப்பிச்சிபாளையம் கிராமத்தில் உள்ள கிணற்றில் நீரில் மூழ்கிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வாங்கல் போலீசார் கிணற்றில் இருந்த உடலை மீட்கப்பட்டு அந்த உடலில் கை கால்கள் கட்டப்பட்டு வாய்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்ட போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்தவர் சுப்பிரமணி என்பது தெரிய வந்தது. உடல் கடந்த கிணற்றில் மேட்டு பகுதியில் மணி பிரஸ் செருப்புகளும் கிடந்தன. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்திய போது வாங்கல் அருகே உள்ள முனியப்புனூரை சார்ந்த சுப்பிரமணி என தெரிய வந்தது. இவர் நிதி நிறுவனம் நடத்தி வருவதாகவும் நேற்று முன்தினம் இரவு வீட்டிற்கு திரும்பாத நிலையில் சுப்பிரமணி கை கால்கள் வாய் கட்டப்பட்ட நிலையில் கிணற்றுக்குள் தள்ளி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தொழில் போட்டி காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்த பல்வேறு கோணங்களில் வாங்கல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.